வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க முதுகில் குத்த காத்திருக்கிற ஒரு உறவு. அது யார் அப்படிங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே மனசில் சாஃப்டான ஸ்டெப்புன்னு இருக்கும். அவங்களுக்கு ஒருவரை நம்புறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஆனால் நம்பிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் மூச்சு போல் பிடிச்சிருவாங்க. இதுதான் இவங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பிக்கஸ்ட் வீக்னஸ்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷப ராசிக்காரங்க நம்புற ஒருத்தர் தான் பின்னால் குத்துறவரங்களாக மாறிடுறாங்க. ஃபேக்காக நடிக்கிறது ரிஷப ராசிக்காரங்க முன்ன பாசிபிளே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிற ஸ்மால் டவுட்டை இக்னோர் பண்ணுறாங்க. இந்த இக்னோர் தான் அடுத்த காயத்துக்கு கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க நல்ல மனசோடு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஸ்டேபிளாக லவ் அண்ட் கேர் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே ஸ்டெபிலிட்டி தக்க வைக்காத சில மனிதர்கள் சுற்றத்தில் இருப்பார்கள். நீ எப்போதுமே பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே, உன்னோட க்ரோத் நல்லா போயிட்டே இருந்தாலே ஒருவர் அந்த தாங்கிக்க முடியாமல் அதை குறைக்கிற பிளானில் இறங்குவாங்க. அவர் தான் உன்னோட முதுகில் காத்திருக்கிற ஒரு உறவுன்னு சொல்லலாம். உன்னை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை தொடர்ந்து கேட்டு அதை அறிய முயற்சி பண்ணுவாங்க. என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கே போன, என்ன பிளானு, யார் கூட பேசின, இது லவ் கிடையாது, அதுதான் இன்செக்யூரிட்டி அண்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். இப்போது உன் ஹாப்பினஸை சைடு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீ ஒரு குட் நியூஸ் சொன்னால் அவங்க கூட மகிழ்ச்சி மாதிரி நடந்தாலும் அடுத்த செகண்ட்லேயே சப்டிலாக ஒரு நெகட்டிவ் லைன் விடுவாங்க. சரி, பட் கேர்ஃபுல்லாக இருங்க, அது ஈஸி கிடையாது, அதுக்கப்புறம் பெரிய டெஸ்ட்டு வரும், இது என்கரேஜிங் கிடையாது, இது டவுட்டை பிளான் பண்ணுற ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். மற்றவங்க உங்களை பற்றி நல்லா பேசினாங்க அப்படின்னா அவர் ஸ்மைல் பண்ணுவார். ஆனால் அவருடைய கண் பார்வை டல்லாக இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க ஷைனான அவர் உள்ளுக்குள்ளேயே ஜெலஸ் ஆகிறாரு அப்படின்னு அர்த்தம். உன்னோட பர்சனல் மேட்டர் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். எல்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அப்படி மற்றவங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது யார் அப்படிங்கிறத. ஏன் இவர் உன் பின்னாலேயே குத்துறாங்கன்னு சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்க கேரக்டர் என்னன்னு யாருமே டெனி பண்ணவே முடியாது. சைலண்ட்டாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, கன்சிஸ்டன்சியாக இருப்பாங்க, லாயல்ட்டியாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்லோ பட் ஸ்டேபிள் க்ரோத்துன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரு இன்செக்யூர் மனிதனுக்கு டார்ச்சர் மாதிரி இருக்கும். நீ ஸ்லோவாக க்ரோ ஆனாலுமே ஸ்டெடியாக க்ரோ ஆவீங்க. அந்த ஸ்டெபிலிட்டியை அவர் டாலரேட் பண்ண முடியவே முடியாது அவங்களால. உன் நம்பிக்கையை ரெட்யூஸ் பண்ணிடுவாங்க. உன்னோட டிசிஷன்ஸை டவுட் செய்ய வைக்கும். உன் ப்ராக்ரஸ் தாமதமாகும். உன் பீஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவருக்கு தேவையானது ஒரு விஷயந்தான், நீ அவரை தாண்டி பிரகாசிக்க கூடாது அப்படிங்கிறத அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க மட்டும் அனுபவிக்கிற ஒரு காயம் என்ன அப்படின்னா, ஒரு மெதுவாக ஒரு உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உன் மனசு அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கவே முடியாது. அது ரிஷபராசிக்காரங்களோட பெயின். அதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு நம்பி ஒன்ஸ் மோர் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு இவர் மாறிடுவாருன்னு நினச்சி, ஆனால் அந்த நடிப்பை ரிப்பீட் ஆகும். குத்தல் மறுபடியும் நடக்கும். ஏன்னா டாக்ஸிக் உறவுகள் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்க மட்டும் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அதாவது அவங்க உங்களுக்கு பின்னால் என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? இவங்க பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க மைண்டு ரொம்ப சிம்பிள், அவங்க அட்வைஸ் கேட்டால் தான் சரி, நம்ம இல்லாமல் இவங்க எதையும் மேனேஜ் பண்ண முடியாது, முன்னாடி ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு பின்னால் உங்களை வீக்காக காட்டுறது இவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். இவரை விளக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னு தெரியுமா? நீங்கள் கதையும் கவனத்தையும் நேரத்தையும் குறைச்சிட்டிங்க அப்படின்னா அவர் சடனாக எக்ஸ்ட்ரா கன்சர்ன் காட்டுவார், அன்எக்ஸ்பெக்டடாக கேர் பண்ணுவார், அன்னெசரியாக ஸ்வீட் டாக் பண்ணுவார், ஃபேக் அப்பாலஜிஸ் கொடுப்பாரு, ட்ராமா டியர்ஸ் பண்ணுவார். ஏன்னா இப்படி டாக்ஸிக் பாண்ட் எப்படின்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களோட சைலன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸு அவங்களுக்கு பொறுத்துக்கவே முடியாது. எல்லாரையும் நம்பாத, உன் க்ரோத்தை எல்லாருக்கும் சொல்லாத, உன்னோட மனசு சாஃப்டாக இருந்தாலும் பவுண்ட்ரியை ஸ்ட்ராங்காக வை. உன் லைஃப் டிசிஷனை யாரும் கண்ட்ரோல் கொடுக்காத. உன்னை பற்றி நெகட்டிவ் ஃபீல் பண்ணுறவங்கள ஸ்லோவாக விளக்கு. இதை தான் நாங்கள் சொல்கிறோம், ஜோதிடத்தில் சொல்லுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்களை நம்பி அவங்க என்ன பண்ணாலுமே பரவாயில்ல திருந்திடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க திரும்ப திரும்ப உங்களை முதுகில் குத்திகிட்டே இருக்காங்க. அது யாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான உறவு, உங்கள் கூடையே நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய உறவு உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் கேட்கும் பொழுது திருப்பி மாற்றிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக மாற்றிக்கவே மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு முதுகில் குத்துறது அப்படின்னு சொல்கிறோம். ரிஷப ராசிக்காரங்க ஒரு பிள்ளை, அதாவது தங்களுக்கு யார் உண்மை யார் போலின்னு தெரிஞ்சாலுமே அதை கண்முன்னே ஒத்துக்க முடியாத மனசு அப்படின்னு சொல்லலாம். உங்கள்
உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு சந்தேகம், ஒரு பசப்பசப்பு, ஒரு தவிப்பு, இது நம்ம குத்துற மாதிரி இருக்காரு, அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு வரும். ஆனால் நீ என்ன செய்வ? அவர் இப்படி தான் இருப்பார், அது அவரோட நேச்சர், அனுபவத்தோட ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிடுவ. சரி, இதுதான் ரிஷபராசிக்காரனுக்கு வர பெரிய காயன்னு கூட சொல்லலாம். இவர் உன்னை எந்த மூலையில் குத்துறாரு? ரிஷபராசிக்காரங்க மிகவும் காக்கிற விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரோட ரெஸ்பெக்ட். எல்லாரிடமும் தாழ்ந்தபடியே பேச மாட்டாங்க, ஒரு லைனை ரெஸ்பெக்டாக தான் பேசுவாங்க. ஆனால் அவர் குத்துறவன் எப்படி நடக்கிறான்னு தெரியுமா? உன்னை ரெஸ்பெக்டை மெதுவாக குறைச்சி காட்டுறாரு. சின்ன டீசிங்கில் தொடங்குவார், பிறகு உன்னை சைல்டிஷ் மாதிரி போர்ட்ரே பண்ணுவார், பிறகு உன் முடிவுகளை இம்மெச்சூர்னு சொல்லுவார், பிறகு நீ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு இன்டைரக்டாக சொல்லுவார். உன்னோட கேரக்டரையே ஸ்லோ பாய்சன் மாதிரி வீக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் ஒருவர் முன்னே உன்னை ஸ்மால் பண்ணிட்டு அவரோட முன்னே உன்னை பிக் பண்ணுற மாதிரி நடிப்பார். நீ அதை ரசிக்க ஆரம்பிப்ப, ஆனால் அப்படி தான் தெரியும், நிஜம் தெரியாது. உண்மையிலேயே நீ பார்க்க ஆரம்பிப்ப, ஆனால் உன் மனசை அந்த உருவை விட்டுடணும்னு என்பதுக்கே தயக்கம். என்ன சோகமாக தெரியுமா? ரிஷப ராசிக்காரங்க மைண்டு ஒரு உண்மையை சொல்கிறது, ஹார்ட்டு உண்மையாக அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. நீ ஒரு குட் நியூஸை சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தாலுமே அவங்களோட ஃபேஸில் ஸ்மைல் இருக்கும், ஆனால் வேர்ட்ஸில் ட்ரைனஸ் இருக்கும், பார்வையில் பிரைட்னஸ் இருக்காது. உன் ஹாப்பினஸை 5 செகண்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண சேஞ்ச் கொடுக்கவே மாட்டாங்க. பின்னாடி என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? நல்லது தான், ஆனால் எவ்வளவு காலம்? இதை மேனேஜ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் ஈஸியே கிடையாது, இது கேர் கிடையாது, இது இன்செக்யூரிட்டி. உனக்கு அந்த மாதிரி இன்செக்யூரிட்டி வந்துட்டு இது பண்ணி ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட நல்லதுக்கு மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்க என்ன தான் அமைதியாக இருந்தாலுமே அவங்களோட குவாலிட்டி அப்படிங்கிறது அதோட பேரில் ஒன்றை மேனிப்புலேட் செய்ய பயன்படுத்திக்குவாங்க. நீ என்ன கேளு, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதான் சரி. நான் இல்லாமல் நீ எதையும் சரியாக செய்யவே மாட்டேன், நான் தான் உன்னை நல்லபடியாக தெரியும் அப்படின்னு உங்ககிட்டயே பேசுவாங்க. இது ஹெல்ப் கிடையாது, இது டாமினன்ஸ். உன்னை கண்ட்ரோல் பண்ண, உன் பாதையை ஸ்லோ பண்ண, உன்னை க்ரோத்தை டிலே பண்ணுறதுக்காக அவங்க போடக்கூடிய ஒரு ஸ்டைலான ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். என்னன்னா ரிஷபராசிக்காரங்க ஒரு முறை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லாயல்ட்டி ஃபயர் மாதிரி இருக்கும். அதுதான் இவங்களுடைய ஃபியர்னு சொல்லலாம். ஒரு மாதிரி லாயல்ட்டி இவங்களுக்கு கிடையாது. அதனாலேயே உன்னை தான் ஹோல்டு பண்ண முயற்சி பண்ணி அதுலேயே உன்னை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போது எப்படின்னா, நீ கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து விலக ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணாலே அப்படின்னா அவங்க சடனாக உங்ககிட்ட ஸ்வீட்டாக பேசுவாங்க. என்னடா இவங்க திடீர்னு ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நீ யோசிக்கணும். அடுத்து ரொம்ப அதிகமாக கேர் பண்ணுவாங்க, அப்படியே எமோஷ்னலாகவே உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ட்ராமா பண்ணுவாங்க, அழுகிற மாதிரி ட்ராமா பண்ணுவாங்க. நீ என்கிட்ட முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணுவாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க ஒன்ஸ் மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையை மாற்றி, பாதையை மாற்றி அந்த உறவை ஓரமாக போட்டுடுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு அந்த பயம். எங்கே நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுவீங்களோ, அப்புறம் விலகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க பயந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. அதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான சிக்னல் என்ன அப்படின்னா, உன்னை நேசிப்பவங்களை உன்னோட க்ரோத்துக்கு துணையாக நிற்பாங்க. உன்னை குத்துறவங்க உனக்கே விளக்கமாக விடுவார்னு சொல்லலாம். அப்படி என்னன்னா, உனக்கு முன்னாடி ஸ்வீட்டு, உனக்கு முன்னாடி பிட்டரு, உனக்கு முன்னாடி கேரு, உனக்கு பின்னால் கம்பேர் பண்ணுவாங்க. உன் வளர்ச்சியில் சைலண்ட்டாக இருப்பாங்க, உன் தளர்ச்சியில் ஆக்டிவாக இருப்பாங்க. இதுதான் அந்த மனிதர். ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு போலி உறவு எப்போது இருக்குன்னு தெரியுமா? உன்னை ஸ்ட்ராங்காக்கும், உன்னை ஷார்ப்பாக்கும், உன்னை பவுண்ட்ரியை பில்டப் பண்ணும், உன்னை சக்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது நீ இன்னும் சில நாட்களில் உண்மையை ஐடென்டிஃபை பண்ண தான் போகிற. உனக்கு அந்த கிளாரிட்டி வராதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அப்போ தான் அடுத்த வாட்டி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அமைதியாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கிறதுனால தான் உங்களோட மனசை பார்த்தா கல் மாதிரி ஸ்ட்ராங்காக, ஆனால் அந்த ஸ்ட்ராங்னஸ் அடியில் ஒரு குழந்தை மாதிரி சாஃப்டாக இருக்கும் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உன்னோட பலமும், அதே நேரத்தில் உன்னோட பலவீனமும் அதில் தான் இருக்குது. உன்னோட லைஃப்பில் ஒரு உறவு நீ நல்லவன்னு நிதானமாக ட்ரீட் பண்ணுற, ஆனால் அதே சேம் உறவு உன் முதுகுக்கு பின்னால் குத்துறதுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்குது. அது யாருன்னு தெரியுமா? தூரத்தில் கிடையாது, சுற்றத்துலேயும் கிடையாது, நெருக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் தான். நீ நம்புகிற அளவுக்கு, நீ நெருங்குற அளவுக்கு சின்ன விஷயத்தையும் மனசில் வைக்கிற, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேறு அர்த்தமாக எடுத்துக்கிற ஒருத்தர் தான். அந்த உறவுக்கு ரிஷப ராசியை வெல்ல முடியாது. அதனால் வாழ்க்கையில் ரிஷபம் நிலை நிராகரிக்காமல் முன்னேறது தான் அவங்களுக்கு எரிச்சல். அதாவது இவருக்கு உனக்கு
உனக்கு பின்னால் பிரச்சனை கிடையாது, உன்னோட வளர்ச்சி தான் இவருக்கு பிரச்சனை. உனக்கு ஒரு நல்ல செய்தி கூட இவருக்கு மகிழ்ச்சி இல்லை, ஆனால் வெளியில் காட்டுவாங்க சூப்பராக இருக்குன்னு. உன்னோட மனசு க்ளீனாக தெரியும், நீ கமிட்டடாக லாயல் ஸ்டெடியான்னு தெரியும். அதனால தான் உன் மீது புகாரை காட்டணும், சந்தேகத்தை உருவாகணும், உன்னை டவுன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எப்பொழுதுமே ரிஷப ராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும். அப்படி முதுகில் குத்துற டைம் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வந்து அவேர்னஸோடு இருக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லார்கிட்டையும் எல்லாரையும் நம்புறதை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.